தாவேகாவை பற்றி ஆள் வைத்து பொய்யான கதைகளை பரப்புகிறார்கள் என தாவேகா தலைவர் விஜய் தற்போது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தி. ஒவ்வொரு நாளும் மக்களிடையே தாவேகாவுக்கு பெருகும் ஆதரவை தாங்க முடியாமல் ஆள் வைத்து பொய்யான தகவல்கள் பரப்பப்படுவதாக தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தி. தாவேகாவை பற்றி ஆள் வைத்து பொய்யான கதைகளை பரப்புகிறார்கள் என விஜய் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு நாளும் மக்களிடையே தாவேகாவுக்கு பெருகும் ஆதரவை கண்டு அஞ்சி நடுங்குகிறார்கள் எனவும் விஜய் தெரிவித்தார். நடுக்கத்தினாலேயே தாவேகா நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்கும் போதெல்லாம் யாருக்கும் விதிக்காத கடும் நிபந்தனைகள் தாவேகாவுக்கு விதிக்கப்படுவதாகவும் தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தாவேகாவை பற்றி ஆள் வைத்து பொய்யான கதைகளை பரப்புகிறார்கள் என தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்கிட கேட்கலாம். கோவிந்தராஜ், வணக்கம். உங்க விரிவான தகவல். ராதிகா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது மக்கள் சந்திப்பு பயணத்தினை கடந்த வாரம் சனிக்கிழமை திருச்சி மாவட்டத்தில் துவங்கினார். அதனை தொடர்ந்து இந்த வாரம் நேற்று, அதாவது சனிக்கிழமை, மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் நடைபெற்றது. அந்த பயணத்திலும் தமிழக வெற்றி கழக தலைவர் கலந்து கொண்டு அவரது பயணமானது வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த பயணங்கள் குறித்த ஒரு அறிக்கை ஒன்றை தமிழக வெற்றி கழக தலைவர் வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த அறிக்கையில் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, உங்கள் விஜய் நான் வரேன் என்ற நம் மக்கள் சந்திப்பை பல்வேறு அரசியல் திருப்புமுனைகளை அமைத்து தந்த திருச்சியில் திக்கட்டும் கேட்கும் வகையில் கடந்த வாரம் தொடங்கினோம். 2வது வாரமாக மீனவ சொந்தங்கள் மற்றும் மும்மதங்களையும் போற்றி மத நல்லிணக்கத்தை பேணி காக்கும் நம் நாகப்பட்டினம் மாவட்ட மக்களையும் உலகுக்கே உணவூட்டும் உழவர் பெருமக்களாகிய திருவாரூர் மாவட்ட மக்களையும் நேற்று சந்தித்தோம். நம்மை பற்றி ஆள் வைத்து பொய்யான கதையாடல்களை செய்வோர் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கிடையே நமக்கு பெருகி வரும் அங்கீகாரத்தை கண்டு அஞ்சி நடுங்குகின்றனர். இந்த நடுக்கத்தினாலேயே நாம் நமது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்கும் போதெல்லாம் யாருக்கும் விதிக்காத கடுமையான விதிமுறைகளை நமக்கு விதிக்கின்றனர். ஆனால் நாம் கொள்கை தலைவர்களின் வழியில் முதன்மை சக்தியாக உண்மையான மக்கள் ஆட்சியாக அமைத்திட நம் பணிகளை இன்னும் தீவிரப்படுத்துவோம். இந்த எழுச்சிமிகு தருணத்தை சாத்தியமாக்கிய அனைவருக்கும் நன்றி. நேற்றைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது முழு ஒத்துழைப்பு நல்கிய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குழு, தன்னார்வலர்கள் குழு, தனியார் பாதுகாவலர்கள் குழு, மருத்துவ குழு ஆகியவற்றுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். மேலும் நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்ட மக்கள் நமக்கு அளித்த வரவேற்பும் நம் மீது காட்டிய அன்பும் பாசமும் நிகரில்லாதவை. இவை எக்காலத்திற்கும் என் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்திருக்கின்றன. இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டுள்ளேன். இதற்காக எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. தமிழ்நாட்டு மக்களுக்காக முதன்மை சக்தியான நாம் அவர்களுக்காக எதிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். 1967 மற்றும் 1977 தேர்தல்களில் வெற்றி விளைவை 2026 தேர்தலிலும் நிகழ்த்தி காட்டுவோம். புதியதோர் உலகு செய்வோம். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என்ற அந்த வாசகங்கள் அவர் அடங்கிய அந்த அறிக்கையை தமிழக வெற்றி கழக தலைவர் குறிப்பிட்டு தற்போது இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் அடுத்த வாரமும் சனிக்கிழமையும் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலும் அவர் மேற்கொள்ளும் இந்த பிரச்சார பயணத்திற்கு 20க்கும் மேற்பட்ட விதிமுறைகளை காவல்துறை சார்பில் அந்த விதிமுறைகள் விதிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.